நெடுங்காலத்திற்கு முன் நடந்த கதை. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீரன் இருந்தான். அவன் காடுகளையும் மக்களையும் பாதுகாத்து வந்தான். அவன் பேரை கேட்டாலே எதிரிகளுக்கு அச்சம் வரும். கலியுகத்தின் கடவுளான சுவாமி ஐயப்பனுக்கே உதவியா இருந்தவர். இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோவிலுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமங்கள்லையும் ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் சத்தியத்துக்காக காவல் காக்கிற தெய்வம் தான் இந்த கருப்பண்ண சுவாமி. இதுவரை கிராமத்து எல்லைகள்ல கருப்பண்ண சாமியை நீங்க பாத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சுவாமி ஐயப்பனுக்கும் சபரிமலையின் காவல்காரனான எம்பெருமான் கருப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஐயப்பன் கோவிலோட 18 படிகளின் வாசல்ல நம்ம கருப்பண்ண சாமியை வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த கருப்பண்ண சுவாமி ஐயப்பனின் அவதார நோக்கமான மகிழ்ச்சியை அளிப்பதற்கு கூடவே உறுதுணையாய் இருந்தவர். சொல்ல போனா ஒரு சிறந்த படை தளபதி போல் சுவாமி ஐயப்பனின் கூடவே இருந்திருக்காரு. சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலத்துல கருப்பண்ணசாமி காடுகளை பாதுகாத்து காடுகளை ஆட்சி செய்து வந்த ஒரு மிகப்பெரிய வீரனாய் இருந்திருக்காரு. இவரோட நல்லொழுக்கங்களையும் மக்களை பாதுகாக்கும் பணியையும் பார்த்து மகிழ்ந்து ஐயப்பன் இவரை தன் அவதார நோக்கத்திற்காக கூடவே வைத்துக் கொண்டதாக சில வரலாறு கூறுகின்றது. கருப்பண்ண சுவாமி ஐயப்பனின் மிகப்பெரிய தீவிர பக்தராய் இருந்திருக்காரு. அதே சமயம் ஐயப்பனை காண வரும் பக்தர்களுக்கு பாதுகாவலனாவும் இருந்திருக்காரு. இதனால கருப்பண்ண சுவாமியை தன் கூடவே வைத்துக் கொண்டு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு காவலாக இருக்கும்படி உலகின் பல தத்துவங்களை உணர்த்தும் சக்தி வாய்ந்த 18 படிகளின் அருகிலேயே ஒரு கோவில் அமைத்து அவரை அமர வைத்து விட்டார். இந்த கருப்பனின் அனுமதியின்றி எந்த ஒரு பக்தர்களும் இந்த 18 படிகளை தொட முடியாது என்பதே ஐதீகம். கலியுகத்தின் கடவுள் சுவாமி ஐயப்பனும் இந்த கருப்பண்ண சுவாமியும் சந்திச்சது ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. இது முன்கூட்டியே அந்த பரமசிவனால் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை அளிக்க போறப்போ அவர் ஒரு சிறிய பாலகன். அதனால ஐயப்பனுக்கு உறுதுணையா இருக்கும்படி அந்த பரமசிவன் கருப்பண்ண சுவாமியையும் நந்தி பரிவாரங்களையும் தேவர்களையும் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த செயலால் தான் சுவாமி ஐயப்பனும் கருப்பண்ண சுவாமியும் சந்திச்சிருக்காங்க. மறுபக்கம் இன்னொரு வரலாறும் இருக்கு. நம்ம கருப்பண்ண சுவாமிக்கு பரவலா சொல்லப்படுற வரலாறு என்னன்னா, கருப்பண்ண சுவாமி ராமர் சீதை வாழ்ந்த காலத்தில் வால்மீகி முனிவரால் உருவாக்கப்பட்ட சீதையின் 2வது மகன்னு சொல்றாங்க. இப்போ இதுல எதை நம்புறது? கருப்பண்ண சுவாமி கலியுகத்தின் தெய்வமான சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா, இல்லை ராமர் சீதை வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தாரா? இந்த பதிவுல இதுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ராமர் சீதை வாழ்ந்த காலத்தில் கருப்பண்ண சுவாமி பிறந்த கதையை சொல்றேன், அதை முத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 காலங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளிகளையும் வாழ்ந்த கால அளவுகளையும் தெளிவா பிரிச்சு சொல்ல போறேன். ஸ்ரீ ராமர் திரேதா யுகத்துல வாழ்ந்தவர். அதே காலத்துல தாய் சீதையை ராவணன் இலங்காபுரிக்கு கடத்தி சென்றது அனைவரும் அறிந்ததே. சீதை பிராட்டியை ராமன் ராவணனிடம் சண்டையிட்டு போரில் வென்று மீண்டும் சொந்த ஊருக்கே அழைத்து வந்தார். ஆனாலும் ஊர் மக்கள் சீதை பிராட்டியை பார்த்து சிரித்து சலசலப்போடு பேசிக்கிட்டாங்க. அது என்னன்னா, ராவணன் சீதையை கடத்திட்டு போய் பல நாட்கள் ஆயிருச்சு. அப்போ சீதை இப்ப வரைக்கும் முழு பெண்ணாக கற்புக்கரசியா இருப்பாரா, ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ அப்படி இப்படின்னு மக்கள் பலவாரா பேசிக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமன் தன் தம்பி லக்ஷ்மணனை அழைத்து, தம்பி நீ சீதையை அழைத்து சென்று வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வான்னு கட்டளையிட்டு இருக்காரு. அதன்படியே சீதை தாயும் வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க. அதே சமயத்துல சீதை ராமனின் வாரிசையும் வயித்துல சுமந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிறிது காலத்திலேயே சீதை தாய்க்கு வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலேயே பிரசவமும் நடந்துச்சு. ஒரு அழகான ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு லவன் என்ற பெயரையும் வச்சாங்க. சிறிது காலங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் தன்னோட மகன் லவனை வால்மீகி முனிவரோட பாதுகாப்புல விட்டுட்டு சீதை தாய் நீர் எடுக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போறாங்க. அந்த நேரம் வால்மீகி முனிவர் லவன் இருக்கிறத மறந்துட்டு தியானத்துல மூழ்கிறாரு. அப்போ சில மணி நேரம் கழித்து தியானத்திலிருந்து கண்முழிச்சு பாக்குறப்போ குழந்தைய காணோம். வால்மீகி முனிவருக்கோ ஒரே அதிர்ச்சி. சீதை தாய் தன்னிடம் விட்டு சென்ற குழந்தையை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேனே, இப்போ நான் என்ன செய்வது? ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் நான் என்ன பதில் சொல்வேன்? குழந்தை எங்கே சென்றிருக்கும்? ஒருவேளை காட்டில் உள்ள மிருகங்கள் வேட்டையாடி இருக்குமோ? இப்படி பலவாறாக யோசிச்சு பயந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. அது என்னன்னா,
தன்னோட தவ வலிமையால அருகில் இருக்கும் தர்ப்ப புல்லை எடுத்து லவன் மாதிரியே ஒரு குழந்தையை உருவாக்கிடுறாரு. அந்த குழந்தையை ஆசிரமத்துக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. சிறிது நேரம் கழித்து சீதை ஆசிரமத்திற்கு வர்றாங்க. வர்றப்போ அவங்க கையில தன்னோட மகனான லவன் இருக்கான். இத பார்த்த வால்மீகி முனிவருக்கு ஒரே அதிர்ச்சி. அதே மாதிரி சீதை தாயும் ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தைய பாக்குறாங்க. முனிவரே, யார் இந்த குழந்தை? லவன் மாதிரியே இருக்கும் இந்த குழந்தை யார் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட கேக்குறாங்க. வால்மீகி முனிவருக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதானே தெரியல. சரின்னு நடந்த எல்லாத்தையுமே சீதைகிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி சீதை தாய்கிட்டையும் இனி இவனும் உன் மகன்தான், இவனையும் நீதான் வளர்க்க வேண்டும்னு வேண்டுதலோட கேட்டுக்கிறாரு. அதை ஒத்துக்கிட்ட சீதை அந்த குழந்தைக்கு குஷன்னு பேரு வைக்கிறாங்க. லவன் மாதிரியே குஷனையும் சொந்த மகனாவே வளர்க்குறாங்க. கருப்பண்ண சுவாமியோட கதையே இங்கே இருந்துதான் ஆரம்பிக்குது. சிறிது காலம் கழித்து ராமபிரான் சீதையை அழைத்து செல்ல வரும்போது 2 குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. யார் இந்த குழந்தைன்னு சீதை கிட்ட கேக்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே சீதை ராமன்ட்ட சொல்றாங்க. ஏற்கனவே ஊர் மக்களோட தேவையில்லாத வார்த்தைகள்னாலதான் சீதைய வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி இருக்கும்போது ராமர் இல்லாத இடத்துல சீதை இன்னொரு குழந்தையோட வந்தா ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு ராமர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ 2 மகன்களையும் கூட்டிட்டு நெருப்புல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் நடந்து வரணும். அப்படி உனக்கு எதுவும் ஆகலனா தான் நீ மாசற்ற பெண்ணு நம்ம ஊர் மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இதையும் சீதை தாய் ஒத்துக்கிட்டாங்க. தன்னோட 2 மகன்களையும் கூட்டிட்டு தீயில இறங்குறாங்க. அதுல சீதை தாய்க்கும் ராமனின் உண்மையான மகனான லவனுக்கும் எந்த காயங்களும் இல்லாம முழுசா வெளியில வந்துடுறாங்க. ஆனா தர்பை புல்லால உருவாக்கப்பட்ட குஷன் மட்டும் தீயில கருகி போயிடுறான். இத பார்த்த சீதை தாய் ராமன்ட்ட எனக்கு குஷனும் வேணும், அவனும் நமக்காக உருவாக்கப்பட்ட மகன் தான் சொல்றாங்க. அதை பார்த்த ராமன் கருகி கிடந்த அந்த மகனை பார்த்து எழுந்து வாடா கருப்பா அப்படின்னு கூப்பிட்டதா சொல்லப்படுது. ராமனின் வார்த்தை பலத்தால் கருகி கிடந்த அந்த குஷன் உயிர் பெற்று மீண்டும் எழுந்து வந்தான். கருப்பா எழுந்து வா என்று ராமனால் அழைக்கப்பட்டதால் அன்று முதல் சீதையின் 2வது மகனான குஷன் கருப்பன் என்று அழைக்கப்படுகிறான்னு சில கருத்துகளும் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரணும். என்னன்னா, சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலம் கலியுகம். கலியுகம் அப்படின்னா நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க காலம் தான் கலியுகம். ஆனா ராமர் சீதை வாழ்ந்த காலம் திரேதாயுகம். சரி, சில பேத்துக்கு யுகங்களை பத்தி சரியா தெரியாது. புராணங்களோட அடிப்படையில யுகங்களை கால அளவுகளா பிரிச்சிருக்காங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். இப்போ எடுத்துக்காட்டா ஒரு 3 யுகங்களை மட்டும் பிரிச்சுக்கலாம். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் நீளமானது. இப்போ ஒரு யுகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு வருஷமோ 2 வருஷமோ கிடையாது. ஒரு யுகம் அப்படின்னா பல லட்சம் ஆண்டுகள் நீளமா இருக்கும். அதாவது இத்தனை லட்சம் ஆண்டுகள் சேர்ந்ததுதான் ஒரு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் நீளமானது. இப்பதான் கலியுகம் பிறந்து 5,125 ஆண்டுகள் ஆகுது. அப்ப கலியுகத்துல தான் ஐயப்ப சுவாமி வாழ்ந்திருக்காரு அப்படின்னா ஐயப்ப சுவாமி வாழ்ந்து வெறும் 5,000 ஆண்டுகளுக்கு உள்ளதா இருக்கும். நம்ம கலியுகத்துக்கு முன்னாடி நடந்தது துவாபர யுகம். அதாவது 2024 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2023 சொல்றோம்ல, அதே மாதிரி யுகங்களுக்கு கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த யுகம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள் நீளமானது. இந்த துவாபர யுகத்துல தான் கண்ணன் வாழ்ந்திருக்காரு. இந்த துவாபர யுகத்தோட முடிவுல தான் மகாபாரதமும் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க, இந்த துவாபர யுகத்துக்கும் முன்னாடி நடந்தது தான் திரேதா யுகம். அதாவது நம்ம ராமர் சீதை வாழ்ந்த காலம்னு சொல்றோம்ல, அதுதான் திரேதா யுகம். இந்த திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள் நீளமானது. இந்த திரேதா யுகத்துல தான் ராமர் சீதை வாழ்ந்தாங்க. இந்த யுகத்தோட முடிவுல தான் ராமாயணம் நடந்திருக்கு. இதுலதான் ராமர் சீதையோட 2வது மகனான குஷன் கருகி போனப்போ வாடா கருப்பான்னு கூப்பிட்டதா சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். அதெப்படி கலியுகத்துல வாழ்ந்த சுவாமி ஐயப்பனுக்கு கருப்பண்ண சுவாமி கூடவே உறுதுணையா இருந்திருக்காரு? அதே மாதிரி கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம், துவாபர யுகத்துக்கு முன்னாடி இருந்த திரேதா யுகத்துல வாழ்ந்த ராமர் சீதைக்கும் பிள்ளையா இருந்திருக்காரு அப்படின்னா இடைப்பட்ட காலங்கள் துவாபர யுகம் 8,64,000 வருஷம். அப்ப நம்ம கருப்பண்ண சுவாமி 8,64,000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாரா, இல்ல கலியுகத்துல தான் பிறந்தாரா?
சில பேரு ராமாயணம் நடந்து 7000 10,000 வருஷங்கள் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா தெல்ல தெளிவா யுகங்கள் அடிப்படையில ராமாயணம் திரேதா யுகத்துல தான் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. சரி, ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். கடவுள் அப்படின்னாலே அவதாரங்கள் எடுப்பாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விஷ்ணு பகவானே இதுவரைக்கும் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பார்த்த யுகங்கள்லயே திரேதா யுகத்துல ராமாவதாரம், துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம், கலியுகத்துல கல்கி அவதாரம், இப்படி பல அவதாரங்கள் இருக்கிற மாதிரி ராமர் வாழ்ந்த காலத்துல கருப்பண்ண சுவாமி ராமனின் 2வது மகன் குஷனா அவதாரம் எடுத்திருக்காரு. அவர்தான் ஈசனின் கட்டளைப்படி சுவாமி ஐயப்பனுக்கு உதவி செய்யறதுக்காக கலியுகத்திலையும் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஏன் கலியுகத்துல கடவுளை பார்க்க முடியலன்னு ஒரு கேள்வி இருக்கு. கலியுகம் மொத்தம் 4,32,000 வருடங்கள். அதுல கடவுள் அவதரிக்க மாட்டார்னு நம்ம இந்து மதத்துல சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். விஷ்ணு பெருமானோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம் இந்த கலியுகத்தோட இறுதியில எடுப்பார்னு சொல்லப்படுது. ஏன்னு கேட்டா விஷ்ணு பகவான் சொல்றது என்னன்னா, இந்த அகிலத்தில் தர்மத்தின் இறுதி குருதி உள்ளவரை நான் அவதரிக்க மாட்டேன். இதுதான் விஷ்ணு பகவான் சொன்ன வரிகள். அதாவது இந்த பூமியில எப்போ எல்லாருமே தர்மத்தின் வழியில நடக்காம அதர்மத்தின் வழியில போறாங்களோ அப்ப தோன்றுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சம்பவமும் இந்த கலியுகத்தின் இறுதியில தான் நடக்கும்னு நம்ம இந்து மதத்துல சொல்லப்படுது. சரி, இப்ப கருப்பண்ண சுவாமியோட கதைக்கு வருவோம். சபரிமலையில கருப்பண்ண சுவாமியோட வேலை என்னன்னா, சுவாமி ஐயப்பனுக்கு கோவில் கட்டும்போது அந்த கோவில்ல புனிதமான சக்தி வாய்ந்த 18 படிகளை மன்னர் ராஜசேகரன் அமைச்சாரு. இது வெறும் சாதாரண 18 படிகள் இல்ல. தங்க கவசங்களால் மூடப்பட்டிருக்கும் இந்த 18 படிகள் பல தத்துவங்களை விளக்குது. ஐயப்பன் கோவிலோட எல்லா இடங்களை விட இந்த 18 படிகள் இருக்கிற இடம்தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் கருப்பண்ண சுவாமி காவலா அந்த இடத்துல இருக்காரு. அப்படி என்ன தத்துவங்கள் அது சொல்லுதுன்னா, 18 தெய்வங்கள், 18 சித்தர்கள், 18 மலைகள், கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்ததும் 18 நாட்கள், இன்னும் பல தத்துவங்களும் இந்த 18 அப்படிங்கிற எண்ணுக்கு இருக்கு. இந்த அனைத்து தத்துவங்களையும் உணர்த்தும் விதமா தான் இந்த 18 படிகளை செஞ்சாங்க. இந்த 18 படிகள்ல ஏறும் ஒவ்வொரு பக்தரும் இந்த தத்துவங்களை உணர்ந்து வாழ்வில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதே நோக்கம். இப்படிப்பட்ட 18 படிகளின் முதல் படியின் வலது பக்கம் நம்ம கருப்பண்ண சுவாமி அமைக்கப்பட்டிருக்காரு. இவரு உண்மையாக விரதம் இருந்து வரும் பக்தர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காரு. படி ஏறுறதுக்கு முன்னாடி ஐயப்ப பக்தர்கள் கருப்பண்ண சுவாமியை கும்பிட்டுட்டு அவருக்கு பக்கத்துல தேங்காயை உடைக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க. அது ஏன்னா பக்தர்கள் உடைக்கும் அந்த தேங்காய போட்டி, பொறாமை, தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகள், இப்படி தன்னை பிடித்திருக்கும் தீய குணங்கள் எல்லாத்தையுமே உடைத்து போகட்டும்னு தேங்காய உடைக்கிறாங்க. அப்படி உடைச்சிட்டு போறப்போ கருப்பண்ண சுவாமி அப்படியே நடக்கட்டும்னு அதுக்கு உதவி செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கருப்பண்ண சுவாமி இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மட்டும்தான் இருக்காரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் சில பிரபலமான ஐயப்பன் கோவில்கள்லயும் இருக்காரு. அதாவது ஐயப்பன் வாழும் அச்சங்கோவில்லையும் கருப்பண்ண சுவாமி ஐயப்பனோட சேனைகளுக்கும் பரிவாரங்களுக்கும் தலைவரா நிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு ஐயப்பன் கோவிலான ஆரியங்காவிலையும் கருப்பண்ண சுவாமியும் கூடவே அவரோட மனைவியான கருப்பாயி அம்மாவும் கோவிலோட காவல்காரங்களா காட்சியளிக்கிறாங்க. ஐயப்ப பக்தர்கள் ஒழுக்கமான முறையில விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனை காண வரும்போது இடையில ஏதும் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கருப்பண்ண சுவாமி அவங்க கூடவே மாறுவேடத்துல வந்து உதவி செய்வார்னு சொல்லப்படுது. அதே சமயம் சபரிமலையில கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருப்பு ஆளி இருக்கும். அதுல எப்பவுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா, ஐயப்ப சுவாமிய தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டு வந்த பக்தர்கள் அவங்க வச்சிருக்க இருமுடியில இருக்கிற நெய் தேங்காய குருசாமியோட வழிகாட்டுதலின்படி முறையா உடைச்சு நெய்யை எடுத்துட்டு அந்த தேங்காயோட முக்கன் பகுதியை மட்டும் அந்த தீயில போட்டுருவாங்க. இதோட பொருள் என்னன்னா, முக்கன் என்றால் சிவபெருமான் என்று அர்த்தம். ஜோதி வடிவமான சிவபெருமானை அந்த ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஆலியில் போட்டுவிட்டால் அக்னி பகவான் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்டுவார் என்பதுதான் பொருள். சரி, ஏன் கருப்பண்ண சுவாமிய ஐயப்பனுக்கு பக்கத்துல வைக்காம இந்த 18 படிகள் கிட்ட வச்சாங்க? இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. சொல்ல போனா கிட்டத்தட்ட 18 மலைகளை கடந்துதான் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க முடியும். இன்னைக்கும் பல பேர் பாத்தீங்கன்னா 48 மைல் நடைன்னு சொல்லுவாங்க. அதாவது பஸ் ஏறி நேரா பம்பை நதி வரையும் போயிட்டு அங்க இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறது ஒரு முறையா இப்ப வச்சிருக்காங்க.
ஆனா உண்மையாவே இந்த 18 மலைகள்லயும் நடந்து கடந்து வரும்போதுதான் அந்த 18 மலைகளோட பரிவார தேவதைகளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நம்ம நேர பம்பைக்கு வந்து குளிச்சுட்டு ஐயப்பனை தரிசிக்க வரும்போது அந்த 18 பரிவார தேவதைகளோட ஆசி கிடைக்காமல் போயிடும். அதனாலதான் இந்த 18 படிகளின் வழியா ஏறி நம்ம ஐயப்பனை பார்க்க வரும்போது நமக்கு அந்த ஒவ்வொரு தேவதைகளின் ஆசிகளும் ஒவ்வொரு படிகளின் வழியா கிடைக்கும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விஷயத்துக்காக தான் கருப்பண்ண சுவாமிய அங்க காவலா வச்சிருக்காங்க. 18 படிகளை ஏறும் முன் கருப்பண்ண சுவாமிகிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த படியை ஏறவே ஆரம்பிக்கணும். இதுதான் முறை. சரி, அதுல 18 தெய்வங்கள், 18 சித்தர்கள், 18 மலைகள் இப்படி நிறைய சொன்னோமே, அது என்னன்னு சொல்றேன். முதல்ல 18 தெய்வங்கள்: சூரிய பகவான், சிவபெருமான், சந்திரன், பராசக்தி, செவ்வாய், முருகப்பெருமான், புதன், விஷ்ணு, குரு பகவான், பிரம்மா, சுக்கிரன், மகாலட்சுமி, சனீஸ்வர பகவான், யமதர்மன், ராகு பகவான், சரஸ்வதி தேவி, கேது பகவான், விநாயக பெருமான். இந்த ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு படிகளுக்கும் சக்தி கொடுக்கறாங்க. அடுத்து 18 சித்தர்கள். இவங்களை தெரியாதவங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது. அகத்தியர், திருமூலர், இடைக்காடர், கோரக்கர், கொங்கணர், காலங்கிநாதர், போகர், புலிப்பாணி, கருவூரார், மச்சமுனி, கமலமுனி, சட்டமுனி, பிரம்மமுனி, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், தேரையர், சிவவாக்கியர், பதஞ்சலி. இந்த சித்தர்களும் அந்த 18 படிகள் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறாங்க. அடுத்து 18 மலைகள்: தலைப்பாறை மலை, கால்கொட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, இஞ்சிப்பாறை மலை, நிலக்கல் மலை, தேவர் மலை, பாதமலை, வட்டமலை, சுந்தரர் மலை, நாகமலை, நீலிமலை, மயிலாடுமலை, மாதங்கமலை, சிற்றம்பலமலை, கவுண்டன்மலை, காந்தமலை. இப்படி பல தத்துவங்கள் இந்த 18 படிகள்ல அடங்கியிருக்கு. மக்களுக்கு தான் கடவுள் காவலா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே காவலா கருப்பண்ண சுவாமியை வச்சிருக்காங்கன்னா அப்போ அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்த சாமின்னு நினைச்சு பாருங்க.